எஸ்ஐஆரின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் 97,37,831 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். எஸ்ஐஆருக்கு முன்பு தமிழ்நாட்டில் 6,41,14,587 வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது அது 5,43,76,755 குறைந்துள்ளது. பட்டியலில் இருந்து உயிரிழந்தோர் 26,94,672 பேர் நீக்கப்பட்டிருப்பதாகவும் கண்டுபிடிக்க முடியாதவர்கள் மற்றும் இடம்பெயர்ந்தோர் என 66,44,881 பேர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரட்டை பதிவு இருந்ததாக 3,39,278 பேர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். எஸ்ஐஆருக்கு பிறகும் தமிழ்நாட்டில் பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. பெண் வாக்காளர்கள் 2,77,06,332, ஆண் வாக்காளர்கள் 2,66,63,233, third gender 7,191, மாற்றுத்திறனாளிகள் வாக்காளர்கள் 4,19,355. தமிழ்நாட்டில் சுமார் 12,000 பேர் எஸ்ஐஆர் படிவம் பெற விருப்பம் தெரிவிக்கவில்லை என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு மற்றும் பெயர் நீக்கத்திற்கான ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. அதன் அடிப்படையில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்களும் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க விரும்புவோரும் படிவ மாறை வழங்கலாம் என்றார். நமக்கு தொடர்ந்து கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியட் ஆரம்பிச்சிச்சு. அதில் நம்ம யார் அவங்க பேர் கண்டுபிடிக்க முடியல இல்லைன்னா புதுசு வந்திருக்காங்க அவங்க ஃபார்ம் 6 இன்க்ளூஷனுக்காக, ஃபார்ம் 7 ஏதோ கிளைம் அண்ட் அப்ஜெக்ஷன் இருக்கு, ஃபார்ம் 8 ஃபார் சேஞ்ச் இன் அட்ரஸ், இதெல்லாம் அவங்க பிஎல்ஓ இல்லைன்னா இஆர்ஓ இல்லைன்னா ஆன்லைன் வழங்கலாம். பெயர் சேர்ப்பு, பெயர் நீக்கம் தொடர்பான ஆட்சேபனைகள் மற்றும் முகவரி உள்ளிட்ட விவரங்களை மாற்ற அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. எஸ்ஐஆர் மூலம் சென்னை மாவட்டத்தில் 14,25,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ள நிலையில் அதிகபட்சமாக வேளச்சேரி தொகுதியில் 1,27,000 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 தொகுதிகளில் எஸ்ஐஆருக்கு முன் 40,04,694 வாக்காளர்கள் இருந்த நிலையில் பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் 14,25,018 பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் வரைவு வாக்காளர் பட்டியலில் 25,79,676 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். அதாவது 35.58% பேர் எஸ்ஐஆர் மூலம் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக வேளச்சேரி தொகுதியில் 1,27,521 பெயர்களும், குறைந்தபட்சமாக ராயபுரம் தொகுதியில் 51,711 பெயர்களும் நீக்கப்பட்டுள்ளன. சதவீத அடிப்படையில் அதிகபட்சமாக அண்ணாநகர் தொகுதியில் 42.18% வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சிறப்பு வாக்காளர்கள் முகாம்களுக்கு ஏற்பாடு செய்திருப்பதாக மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து 18 ஜனவரி வரைக்கும் புதுசாக ஓட்டர்ஸ் சேர்க்கறதுக்கு படிவங்கள் ஃபார்ம் 6 விநியோகம் ஃபுல் ஸ்பீடில் ஆரம்பிச்சிடுவோம். ஆல் த போலிங் பூத்தில் கேம்ப் போட போகிறோம். டிபெண்ட்ஸ் ஆன் த ரெக்குயர்மெண்ட் நீடை வச்சு எவ்ரி வீக்கெண்டு இந்த கேம்ப் நடக்கும். நிறைய வாக்காளர்கள் தொகுதி மாறியிருப்பதால் சென்னையில் அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கலாம் என குமரகுருபரன் கூறினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் கொளத்தூர் தொகுதியில் இருந்து 1,03,812 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. அதாவது 35.71% பேர் பழைய வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் எடப்பாடி தொகுதியில் 26,375 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். அங்கு எஸ்ஐஆருக்கு பிறகான வரைவு வாக்காளர் பட்டியலில் 2,67,374 பேர் இடம்பெற்றுள்ளனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் சேப்பாக்கம் தொகுதியில் 89,241 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு எஸ்ஐஆருக்கு முன்பு 2,40,087 வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 1,50,846 குறைந்துள்ளது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் நெல்லை தொகுதியில் 42,119 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். வரைவு வாக்காளர் பட்டியலில் 2,63,685 பேர் இடம்பெற்றுள்ளனர்.
அமைச்சர் துரைமுருகனின் வேலூர் காட்பாடி தொகுதியில் ஏற்கனவே 2,51,000 வாக்காளர்கள் இருந்த நிலையில் எஸ்ஐஆரின் அடிப்படையில் 14% மேற்பட்டோர் நீக்கப்பட்டதால் 2,15,751 பேராக குறைந்துள்ளது. சபாநாயகர் அப்பாவு தொகுதியான நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் 40,020 பேர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். அங்கு 2,33,695 வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் போடிநாயக்கனூர் தொகுதியில் எஸ்ஐஆருக்கு பிறகான வரைவு வாக்காளர் பட்டியலில் 2,52,964 பேர் இருக்கின்றனர். 24,386 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் தொண்டாமுத்தூர் தொகுதியில் 76,391 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதாவது பழைய வாக்காளர் பட்டியலில் இருந்து 21.87% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். பாஜக MLA வானதி ஸ்ரீனிவாசனின் கோவை தெற்கு தொகுதியில் 66,240 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். தற்போது 2,45,548 பேர் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிக்கு பின்னர் சுமார் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட சூழலில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மட்டும் 30 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். மாநிலங்களிலேயே அதிகபட்சமாக சென்னை மாவட்டத்தில் 1/3 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். எஸ்ஐஆர் பணிக்கு முன் 40,04,694 பேர் இருந்த நிலையில் தற்பொழுது 25,79,676 பேர் மட்டுமே உள்ளனர். 7 தொகுதிகளில் 27,87,362 வாக்காளர்கள் இருந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பின் 7,01,871 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 20,85,491 குறைந்தது. 35,82,226 வாக்காளர்கள் இருந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் 6,19,777 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இதனால் மாவட்டத்தின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 29,62,449 சரிந்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2,74,274 வாக்காளர்கள் நீக்கப்பட்டதை அடுத்து மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 11,26,924 உள்ளது. தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான நிலையில் கோவை மாவட்டத்தில் மட்டும் 6,50,590 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதிகபட்சமாக கவுண்டம்பாளையம் தொகுதியில் 1,23,791 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வரைவு பட்டியலுக்கு பிறகு அந்த மாவட்டத்தில் 25,74,608 வாக்காளர்கள் உள்ளனர். திருப்பூரில் சுமார் 5,64,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர். பல்லடம் தொகுதியில் மட்டும் 1,12,907 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் சுமார் 3,31,000 வாக்காளர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். அதாவது 14% பேர் பழைய வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் எஸ்ஐஆருக்கு பிறகு வெளியான வரைவு வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 20,98,561 உள்ளது. பழைய வாக்காளர் பட்டியலில் இருந்து 2,06,503 பேர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் 2,14,957 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். நாங்குநேரி தொகுதியில் 54,260 பேரும், அம்பாசமுத்திரம் தொகுதியில் 42,501 வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளனர். வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்களை இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ள நிலையில் எஸ்ஐஆர் நடவடிக்கையை பாஜக வரவேற்றுள்ளது. ஆரம்பத்திலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய முதலமைச்சர் கழகத்தை எதிர்த்து வந்திருக்கிறார். 1 மாசம் 10வது எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறோம். அதுக்கான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க. நாளை மட்டும் தான் கரெக்டாக தெரியும். ஆன்லைன்ல பார்த்தா கரெக்டாக யார் வாக்கு விடுபட்டு இருக்குன்னு தெரியும். அதுல சேர்க்கறதுக்கான பணிகளை ஈடுபடுவோம். வரைவு வாக்காளர் பட்டியல் தான் இறுதி பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டா அது ஒரு டிக்டேட்டர், அது சர்வாதிகாரம். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு கட்சிக்கு கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் த ரோல் ஆஃப் த பார்ட்டி டு ஸ்க்ரூட்டனைஸ் அண்ட் த ஜெனுனிட்டி அவங்க சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக சேர்க்க போகிறாங்க. சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் எல்லாமே நீக்கியிருக்காங்க. அதான் என்னன்னா, இதை ஏன் திமுக பயப்படணும், ஏன் கோர்ட்டுக்கு போகணும், திமுக ஏன் கோர்ட்டுக்கு போகணும், ஏன் பயப்படணும், அதுதான் எங்களுடைய கேள்வி. இப்போ நாங்கள் அதை பற்றி எதுவுமே கண்டுக்கிடல. இவர்களை இந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்து இவர்கள் எதை சாதிக்கப் போகிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது. இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது. ஒரு நீண்டகால செயல் திட்டத்தோடு இதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் ஜனவரி 18 வரை விண்ணப்பிக்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது.
வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் வாக்காளர் பட்டியலில் தங்களின் பெயரை சேர்க்க படிவம் 6 பூர்த்தி செய்து வழங்க வேண்டும். இணையதளம் மூலமாகவும் பெயர் சேர்ப்பு படிவங்களை சமர்ப்பிக்கலாம். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் ஜனவரி 18ஆம் தேதி வரை ஆட்சேபங்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். வாக்காளர் பட்டியலின் ஒரு பாகத்தில் சேர்க்க உத்தேசிக்கப்பட்டுள்ள ஒரு பெயருக்கு ஆட்சேபனை தெரிவிப்பதற்கோ அல்லது அந்த வாக்காளர் பட்டியலின் பாகத்தில் ஏற்கனவே சேர்க்கப்பட்டுள்ள ஒரு பெயரை நீக்க கோருவதற்கோ அந்த வாக்காளர் பட்டியலில் முன்னரே பெயர் சேர்க்கப்பட்டுள்ள ஒரு நபர் படிவம் 7 தாக்கல் செய்யலாம். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றவர்கள் முகவரி மாற்றம் செய்ய மற்றும் தொகுதி மாற படிவம் 8 சமர்ப்பிக்கலாம். வாக்காளர் அடையாள அட்டையில் ஏதேனும் முக்கியமான விவரம் பிழையாக இருந்தால் அல்லது புதுப்பிக்கப்பட வேண்டியிருந்தால் படிவம் 8 நிரப்பி தேவையான அனைத்து ஆவணங்களுடனும் சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு நபரின் விவரங்களில் திருத்தங்கள் செய்வதற்கான படிவம் 8 வேறொரு நபர் தாக்கல் செய்ய முடியாது. விண்ணப்பிக்கப்படும் புதிய விண்ணப்பங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியானவர்களின் பெயர்கள் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிடப்படும் இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும். சென்னையில் பிட்புல் மற்றும் ராட்வீலர் என நாய்களை புதிதாக வாங்கி வளர்ப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் செல்லப்பிராணிகளுக்கு கட்டாயம் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்களுக்கு அச்சமூட்டும் வகையில் ஆக்ரோஷமான தன்மை கொண்ட வளர்ப்பு நாய் இனங்களான பிட்புல் மற்றும் ராட்வீலர் என நாய்களை சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வளர்ப்பதற்கு தடை விதிக்க மன்ற கூட்டத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அதன்படி இந்த இன நாய்களுக்கு உரிமம் பெற விண்ணப்பிப்பதற்கும் உரிமத்தை புதுப்பிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உரிமை பெற்ற பிட்புல் மற்றும் ராட்வீலர் என வளர்ப்பு நாய்களை வீட்டிற்கு வெளியே அழைத்து செல்லும் போது அவற்றுக்கு கழுத்துப்பட்டை மற்றும் வாய்க்கவசம் அணிவிப்பதை கட்டாயமாக்கவும் இதனை பின்பற்றாத உரிமையாளர்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்க மாமன்ற கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. உரிமம் இன்றி சட்டவிரோதமாக இந்த இன நாய்களை புதிதாக வாங்கி வளர்ப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கவும் மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் வரும் 22ஆம் தேதி தமிழ்நாடு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டம், காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கோரிக்கைகள் தொடர்பாக வரும் 22ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் வைத்து பேச்சுவார்த்தை நடத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் ஏவ வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தை மூலம் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு சுமூக முடிவு எட்டப்படும் என தெரிகிறது. கடந்த 13ஆம் தேதி சென்னை சேப்பாக்கத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. வரைவு வாக்காளர் பட்டியல் மூலம் பெரும்பாலான போலி வாக்குகள் நீக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பான எக்ஸ் பதிவில் அதிகமான போலி வாக்காளர்கள் இருப்பதாக அதிமுக கூறியது உண்மை என்பது இந்த பட்டியல் மூலம் உறுதியாகி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் எந்த போலி வாக்குகளை வைத்து மக்களாட்சி விழுமியங்களை வளைத்து ஆட்சியை பிடிக்க திமுக நினைத்ததோ அந்த கனவு மண்ணோடு மண்ணாக போன ஆத்திரத்தில், பதற்றத்தில் பல்வேறு புலம்பல் நாடகங்களை அக்கட்சி அரங்கேற்ற தயாராகி வருகிறது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். இந்நிலையில் 66,44,881 பேர் முகவரி இல்லாமல் இருக்கிறார்கள் என்பது வியப்பாக இருக்கிறது என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தகுதியானவர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கம் என குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையத்தை விட தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் விழிப்புடன் இருக்கிறார்கள் என்று நிரூபிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தடையை மீறி நடைபெற்ற காளை விடும் திருவிழாவில் காளைகள் முட்டியதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மார்கழி அமாவாசையை முன்னிட்டு கொளத்தூர் கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் காளை விடும் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா நடத்த காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அனுமதி அளிக்கவில்லை. இருப்பினும் தடையை மீறி அங்கு காளை விடும் திருவிழா நடைபெற்றது. வேலூர், கிருஷ்ணகிரி, விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து அழைத்து வரப்பட்ட சுமார் 500க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. இதனை வேடிக்கை பார்க்க வந்த இளைஞர் ஒருவரை போட்டியில் பங்கேற்ற மாடு முட்டியதில் அவர் காயமடைந்தார். மேலும் காளைகள் முட்டியதில் 20க்கும் மேற்பட்டோர் லேசான காயமடைந்த நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நெல்லையின் பழம்பெருமையை பறைசாற்றும் புதிய அடையாளம் இன்று திறக்கப்படுகிறது. நெல்லையை அடுத்த ரெட்டியார்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள பொருளை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூர், சிவகடை, கொர்க்கை, துலுக்கர்பட்டி ஆகிய தொல்லியல் தலங்களில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் அண்மை காலத்தில் அறிவியல் அடிப்படையில் அகழாய்வு நடத்தியது.
இதில் கண்டெடுக்கப்பட்ட அரிய தொல்பொருட்களை காட்சிப்படுத்தும் வகையில் திருநெல்வேலியில் பொருளை அருங்காட்சியகத்தை அரசு அமைத்துள்ளது. ₹67,25,00,000 செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகத்தில் கண்கவர் நீர் தடாகம், திறந்தவெளி அரங்கம், தொல்லியல் மாதிரிகள், பொதுமக்கள் செல்ல எளிதான நடைபாதை, இயற்கையை ரசிக்க மரங்கள், குறுஞ்செடிகள், குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள், இடைப்பாற ஆங்காங்கே இருக்கைகளில் இடம்பெற்றுள்ளன. தமிழரின் நாகரிக பகுதிகள் தொடர்பான 15 நிமிட ஒலி காட்சிகளும் குளிரூட்டப்பட்ட அறையில் காட்சிப்படுத்தப்படும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என தமிழ் நிலங்களின் தனிச்சிறப்பை 5D தொழில்நுட்பத்தில் கண்டுகளிக்கலாம். இந்நிலையில் இந்த அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை திறந்து வைக்கிறார். முதலமைச்சரின் வருகையொட்டி திமுக சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்றும் நாளையும் மாநகர எல்லைக்குள் ட்ரோன்கள் மற்றும் இதர ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்க காவல்துறை தடை விதித்துள்ளது. தட்கல் திட்டத்தின் கீழ் விவசாய மின் இணைப்பு விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வேளாண் உற்பத்தியை பெருக்கி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் 2025-26ஆம் நிதியாண்டில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் புதிய விவசாய இணைப்புகளை வழங்க தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது. இதில் தட்கல் விவசாய மின் இணைப்பு திட்டத்தின் கீழ் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கும் போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் விவசாயிகள் விண்ணப்பிக்க முடியாமல் தவித்தனர். இதனை கருத்தில் கொண்டு தட்கல் விவசாய மின் இணைப்பு திட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்திற்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் முறையாக பரிசீலனை செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசு வழங்கும் வழிகாட்டுதலும் மற்றும் ஒதுக்கீட்டு அளவிற்கும் ஏற்ப தட்கல் திட்டத்தின் கீழ் படிப்படியாக விவசாய மின் இணைப்புகள் வழங்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு மின் பகிர்வான கழகம் தெரிவித்துள்ளது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா காலத்தில் பணியில் இருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் கொட்டும் பணியிலும் குடும்பத்துடன் செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் பணியை புறக்கணித்து செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் காலியிடங்கள் இருந்தால் மட்டுமே பணி வழங்க முடியும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஒப்பந்த செவிலியர்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் பணி நிரந்தரம் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். கொடுக்கும்போதே அவங்களுக்கான இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லயே காலி பணியிடம் உருவாகிற போதுதான் அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறோம். காலி பணியிடங்களே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்கிறோம். இப்பவுமே 169 காலியா இருந்தது, 169க்கு ஆர்டர் ரெடி பண்ணியிருக்கிறோம். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி 2021 தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். செவிலியர்களின் கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக ஆய்வு செய்து அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். திருத்தணி அருகே 3 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்திற்காக தந்தையை மகன்களே பாம்பை ஏவி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. பொதட்டூர்பேட்டை பேரூராட்சி பகுதியில் வசித்து வந்த கணேசன் அரசு பள்ளியில் லேப் டெக்னீஷியனாக பணிபுரிந்து வந்தார். இவரது மகன்கள் மோகன்ராஜ் மற்றும் பிரவீன்குமார் கணேசன் பெயரில் பல்வேறு ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களில் 3 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் செய்திருந்ததாக கூறப்படுகிறது. கடந்த அக்டோபர் மாதம் இல்லத்தில் தூங்கிக் கொண்டிருந்த கணேசனை பாம்பு கடித்த நிலையில் அவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இதனால் அவருடைய மகன்கள் இன்சூரன்ஸ் பணத்தை பெற காப்பீட்டு நிறுவனங்களை அணுகியுள்ளனர். அதில் சந்தேகமடைந்த சில நிறுவனங்கள் காவல்துறையில் புகார் அளிக்க கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி ஜெயஸ்ரீ தலைமையில் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தியது. அப்போது இன்சூரன்ஸ் பணத்தை பெறுவதற்காக தந்தையை மகன்கள் திட்டம் தீட்டி கொலை செய்தது அம்பலமானது. அவங்க அந்த ரூம் வரை கொண்டு போயிட்டாங்க. பக்கத்துல கொண்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களே அந்த பாம் கில் பண்ணிட்டாங்க. அங்கே அடிச்சிட்டாங்க. ஸோ போலீஸ் போகும்போது அது ஒரு சாதாரணமான ஸ்னேக் பைட் இன்சிடென்ட் மாதிரி ஸ்டார்டிங்ல போலீஸும் நினைச்சாங்க.
பட் அதுக்கு பின்னாடி இன்வெஸ்டிகேஷனில் இது எல்லாமே அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தெரிஞ்சது. கணேசனின் மகன்கள் மோகன்ராஜ், பிரவீன்குமார் மற்றும் உறுதுணையாக செயல்பட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையில் தற்கொலை செய்து கொண்ட இளைஞரின் உடலை பெற மறுத்து முழக்கமிட்டவர்களிடம் போராட்டம் வேண்டாம் என உயிரிழந்தவரின் தாயார் கண்ணீர் விட்டு வேண்டுகோள் விடுத்த காட்சியே இது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என ஆடியோ வெளியிட்டுவிட்டு மதுரை நரிமேட்டைச் சேர்ந்த பூர்ணச்சந்திரன் என்பவர் தற்கொலை செய்து கொண்டார். அவரின் உடலை பெற மறுத்து இந்து மக்கள் கட்சியினர் மதுரை ராஜாஜி மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயிரிழந்தவரின் தாயார் அங்கு வந்து போராட்டம் நடத்த வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்தார். தனது மகனின் உடலை தகனம் செய்ய விடுமாறும் அவர் கண்ணீர் மல்க கூறினார். இளைஞரின் குடும்பத்தினரும் பாஜகவினரும் அறிவுறுத்திய நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து மக்கள் கட்சியினர் கலைந்து சென்றனர். உதகையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கக்கூடிய விதமாக 15 நாட்கள் சாக்லேட் திருவிழா தொடங்கியது. ஜனவரி 4ஆம் தேதி வரை நடைபெற இருக்கக்கூடிய சாக்லேட் திருவிழாவில் கருமை, வெண்மை, பால் வண்ணம் என்று 3 ரகங்களில் பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 150 வகையான சாக்லேட்டுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ஆண்டின் சிறப்பம்சமாக நீலகிரியிலேயே கிடைக்கக்கூடிய தேன், தேயிலை, மிளகு, காளான் ஆகியவற்றை கொண்டு அறுச்சுவைகளில் தயாரிக்கப்பட்ட சாக்லேட் வகைகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. மேலும் 200 கிலோ சாக்லேட்டை கொண்டு நீலகிரி மலைகள் போன்ற வடிவம் அமைக்கப்பட்டுள்ளன. ஸோ நீலகிரியில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள்ஸ் அண்ட் நீலகிரியில் விளையக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு நாங்கள் இந்த அறுசுவை சாக்லேட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். வர டூரிஸ்ட் வந்து இன்னையிலேருந்து Jan 4th வரைக்கும் இந்த ஃபெஸ்டிவல் கண்டக்ட் ஆகும். சாக்லேட்னா என்ன, சாக்லேட் எப்படி செய்கிறது, எப்படி சாப்பிடணும், சாக்லேட் சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், இது எல்லாமே இந்த ஃபெஸ்டிவலில் நாங்கள் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். 300 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கூடிய பல வகையான சாக்லேட்டுகளை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். 19 நாட்களாக நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிவுக்கு வந்துள்ளது. माननीय सदस्यगण, வந்தே மாதரம் பாடலுடன் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் 2 அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. நடப்பாண்டுக்கான நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த 1ஆம் தேதி 2 அவைகளிலும் தொடங்கின. மொத்தம் 19 நாட்கள் நடந்த கூட்டத்தொடரில் வந்தே மாதரம் முழக்கம் தொடங்கி 150 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை ஒட்டி சிறப்பு விவாதம் நடத்தப்பட்டன. மேலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் குறித்தும் நாடாளுமன்றத்தில் காரசார விவாதங்கள் நடைபெற்றன. டெல்லி காற்று மாசு விவகாரமும் நாடாளுமன்றத்தில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை விக்சித் பாரத் ரோஜ்கர் மற்றும் அஜீவிகா மிஷன் எனப்படும் விபிஜி ராம்ஜி மசோதா, அணுசக்தி துறையில் தனியார் பங்களிப்புக்கு அனுமதி உள்ளிட்ட மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டன. மொத்தம் 19 நாட்கள் நடந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக 100 நாள் வேலை திட்டத்தில் மத்திய அரசு சட்டத்திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ಆಮೇಲೆ ಲೆಜಿಸ್ಲೇಚರ್ ಪಾರ್ಟಿ ಮೀಟಿಂಗ್ನಲ್ಲಿ ಶಾಸಕರ ಆಯ್ಕೆ ಮಾಡಬೇಕು. ಆಮೇಲೆ ಹೈಕಮಾಂಡ್ನವ್ರು ತೀರ್ಮಾನ ಮಾಡಬೇಕು. ಹೇಳಿದಿನ ಹೊರತು ನಾನು ಬೇರೆ ಏನೂ ಹೇಳಿಲ್ಲ. ಈಗಲೂ ನಾನೇ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ, ಹೈಕಮಾಂಡ್ನವರು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ರು ನಾನೇ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ. முதலமைச்சர் பதவி குறித்து பாஜக தலைவர் எழுப்பிய கேள்விக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சூடாக அளித்த பதில்கள்தான் இவை. கர்நாடக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதலமைச்சர் பதவி விவகாரத்தில் சித்தராமையா மற்றும் டி.கே. சிவக்குமார் இடையே நிலவக்கூடிய உட்கட்சி பூசல் குறித்து பாஜக தலைவர் அசோக் கேள்வி எழுப்பினார். இதற்கு உடனடியாக பதிலளித்த முதலமைச்சர் சித்தராமையா தானே முதல்வராக தொடர்வதாக கூறினார். சித்தராமையா மற்றும் டி.கே. சிவக்குமார் ஆதரவாளர்களிடையே முதல்வர் நாற்காலிக்கு போட்டி நிலவி வரும் நிலையில் தற்போது சித்தராமையாவின் பதிலால் கர்நாடக காங்கிரசுக்குள் உட்கட்சி பூசல் வலுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சாலையில்
விளையாடும் சிறுவர்களை தேடிச் சென்று மனநலம் குன்றிய இளைஞர் தாக்கிய சிசிடிவி காட்சிகள் தான் இவை. பெங்களூரு தியாகராய நகரில் சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை இளைஞர் தாக்கியதில் காயமடைந்தார். அது தொடர்பாக சிறுவனின் தாய் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகார் தொடர்பாக பகுதி சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் சாலையில் விளையாடும் சிறுவர்களை தாக்குவதையே இளைஞர் வேலையாக கொண்டிருந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக காவல்துறை நடத்திய விசாரணையில் குழந்தைகளை தாக்கிய நபர் மதுரையைச் சேர்ந்த ரஞ்சன் என்பதும், மனநலம் பாதிக்கப்பட்டு அதற்காக சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் ரஞ்சன் பெங்களூருவில் உள்ள தனது பாட்டி வீட்டிற்கு வந்தபோது இந்த கொடூரத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. ஹர்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தியின் சிறப்பான ஆட்டத்தால் கடைசி T20 போட்டியில் இந்திய அணி தென்னாப்பிரிக்காவை தோற்கடித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான T20 தொடரை இந்திய அணி கைப்பற்றி இந்த ஆண்டை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட தொடரின் 5வது மற்றும் கடைசி T20 போட்டி அகமதாபாத்தில் நடந்தது. தென்னாப்பிரிக்க அணி கேப்டன் மார்க்ரம் டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்தார். இதையடுத்து முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் அதிரடியாக விளையாடினர். அபிஷேக் சர்மா 34 ரன்களிலும் சஞ்சு சாம்சன் 37 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். பின்னர் ஜோடி சேர்ந்த ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா சிறப்பாக விளையாடி அணியை வலுவான நிலைக்கு கொண்டு சென்றனர். 20 ஓவர்களின் முடிவில் இந்திய அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 231 ரன்கள் குவித்தது. திலக் வர்மா 73 ரன்களும் ஹர்திக் பாண்டியா 63 ரன்களும் எடுத்தனர். இதையடுத்து களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி தொடக்கத்தில் இந்தியாவிற்கு கலக்கத்தை ஏற்படுத்தியது. இறுதியில் இந்திய பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் 8 விக்கெட் இழப்பிற்கு 201 ரன்கள் எடுத்து தோல்வியை தழுவியது. அதிகபட்சமாக குயின்டன் டி காக் 65 ரன்கள் எடுத்தார். இந்திய அணியில் சிறப்பாக பந்து வீசிய வருண் சக்கரவர்த்தி 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரை 3-1 என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. மேலும் இந்த ஆண்டின் கடைசி தொடரை வெற்றிகரமாக நிறைவு செய்தது. ஆசிய இடையர் ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி முன்னேறியுள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி இலங்கையை எதிர்கொண்டது. மழை காரணமாக ஆட்டம் 20 ஓவர்களாக குறைக்கப்பட்ட நிலையில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீசியது. சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்த இலங்கை அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 138 ரன்களை சேர்த்தது. தொடர்ந்து விளையாடிய இந்திய அணி 18 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன்கள் சேர்த்து வெற்றி பெற்றதுடன் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. மற்றொரு அரையிறுதியில் வங்கதேசத்தை பாகிஸ்தான் வீழ்த்தியது. முதலில் விளையாடிய வங்கதேசம் 26.3 ஓவர்களில் 121 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. தொடர்ந்து விளையாடிய பாகிஸ்தான் 16.3 ஓவர்களில் வெற்றி இலக்கை எட்டியது. இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் இறுதி ஆட்டம் நாளை நடைபெறுகிறது. இந்தியாவில் கிரெடிட் கார்டு மற்றும் UPI பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் டெபிட் கார்டு பயன்பாடு தொடர்ந்து சரிவை கண்டு வருகிறது. டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு இந்திய மக்கள் மாறி வருகின்றனர். இந்நிலையில் பொதுமக்கள் மத்தியில் கிரெடிட் கார்டு பயன்பாடு அதிகரித்துள்ளது. கடைசி காலாண்டு தரவுகளின்படி கிரெடிட் கார்டு பயன்பாடு 26% உயர்ந்துள்ளது. 145 கோடி முறை பரிவர்த்தனை நடந்துள்ளதாகவும் அதன் மதிப்பு 60,70,000 கோடி ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கவும் தவணை முறையில் பொருட்களை வாங்கவும் பொதுமக்கள் கிரெடிட் கார்டுகளை அதிகம் பயன்படுத்துவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அதே சமயம் டெபிட் கார்டு பரிவர்த்தனை எண்ணிக்கை 22% குறைந்து 33 கோடியாக சரிவடைந்துள்ளது. அதன் மதிப்பும் 13% குறைந்து 11,20,000 கோடி ரூபாயாக உள்ளது. அன்றாட செலவுகளுக்காக பொதுமக்கள் UPI பரிவர்த்தனையை அதிகம் பயன்படுத்துவதும் தரவுகள் மூலம் தெரியவந்துள்ளது. கடந்த ஆண்டை காட்டிலும் கடைசி காலாண்டில் UPI பரிவர்த்தனை எண்ணிக்கை 34% உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் 70,90,00,000 UPI QR கோட் பயன்பாட்டில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அனுமன் ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அனுமன் ஜெயந்தியையொட்டி நாமக்கல்லில் சிறப்பு அலங்காரத்தில் தோன்றிய ஆஞ்சநேயரின் காட்சிகள்தான் இவை. நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தியையொட்டி ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட 18 அடி உயர ஆஞ்சநேயருக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு 1,08,000 வடை சாத்தப்பட்டது. பிரம்மாண்டமாக காட்சியளித்த ஆஞ்சநேயரை திரளான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்தனர். அதேபோல் புதுச்சேரி பஞ்சவடியில் உள்ள 36 அடி உயர ஆஞ்சநேயருக்கு 2000 லிட்டர் பால் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது.
கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயிலில் உள்ள 18 அடி உயர ஆஞ்சநேயருக்கு ஆரஞ்சு பழம், பால், இளநீர் உள்ளிட்ட 16 பொருட்கள் கொண்டு விசேஷ அபிஷேகம் நடைபெற்றது. கோவை மாவட்டம் தாளத்துறை அதிர்ஷ்டவரத ஆஞ்சநேயர் கோயிலில் ஆப்பிள், அன்னாசி உள்ளிட்ட 400 கிலோ பழங்கள் ஆஞ்சநேயருக்கு படைக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் ஊர் மக்கள் ஊர்வலமாக கொண்டு வந்த புனித நீர் ஊற்றி ஆஞ்சநேயருக்கு விசேஷ பூஜை நடைபெற்றது. தேனியில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் வேலை செய்யாமல் எப்படி சம்பளம் வாங்குகிறீர்கள் என அரசு அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் கடிந்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஆண்டிப்பட்டி மற்றும் கடமலை, மயிலை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் உள்ள குளம், கண்மாய்களில் ஆக்கிரமிப்பு இருப்பதாக விவசாயிகள் ஆட்சியரிடம் புகார் தெரிவித்தனர். அதற்கு சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய விளக்கம் அளிக்காததாலும் மாவட்ட அளவிலான உயரதிகாரிகள் வருகை தராததாலும் ஆட்சியர் ரஞ்சித் சிங் அதிருப்தியடைந்தார். பின்னர் பேசிய அவர், வேலை செய்யாமல் எப்படி சம்பளம் வாங்குகிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். அழகான அதிகாரி இருக்காங்க, எப்படி நீங்க போயிட்டு நல்லா நைட்டு போயிட்டு எப்படி தூங்குறீங்க? இந்த மாதிரி வேலை செய்யாம சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. அதிகாரிகளை ஆட்சியர் கடிந்து கொண்டதால் அரங்கில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் கடும் பனிமூட்டத்தால் தக்காளி, கொத்தமல்லி சாகுபடி செய்திருக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நரசிபுரம் பகுதியில் அறுவடைக்கு தயாராக உள்ள கொத்தமல்லியின் ஈரப்பதம் அதிகரித்து பூஞ்சை நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது. சாரல் மழையுடன் பனிமூட்டம் காணப்படுவதால் நடவு செய்த கொத்தமல்லி செடிகளை நோய் தாக்குவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். அந்த பக்குவத்துக்கு வர்றதில்லைங்க மழை. இப்போ பருவ மாறி மழை வர்றதுனால வெச்ச வெள்ளாமல் நஷ்டமாகுதுங்க. இதுக்கு முன்னாடி 40 ரூபா 50 ரூபாய்க்கு போயிட்டு இருந்துச்சுங்க. இப்போ 15 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க. ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. நாங்கள் கூலிக்காரருக்கு கட்டுவழி ஆகாதுங்க. மருந்தெல்லாம் கொடுத்து இது எடுக்கும்போது கூலிக்கு ஆளுகளுக்கு கட்டுவழி ஆகாது. இதேபோல தொண்டாமுத்தூர், காளம்பாளையம் பகுதியில் கடுமையான பனிமூட்டம் காரணமாக தக்காளி வரத்து குறைவால் விலை ஏற்றம் கண்டுள்ளது. தக்காளியின் விலை 1 கிலோ 100 ரூபாய்க்கு மேல் விற்பனையான நிலையில் கடந்த 2 வாரமாக வரத்து அதிகரித்து 1 கிலோ 20 ரூபாய்க்கு குறைவாக விற்பனையானது. இதனிடையே பனிமூட்டம் மற்றும் நோய் தாக்கத்தால் காளம்பாளையம் பகுதியில் வரத்து குறைவாகி தக்காளியின் விலை ஒரு டிப்பருக்கு 800 முதல் 900 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. நெல்லை மாவட்டம் புருணை அருங்காட்சியக பாறையில் மர்ம நபர்கள் ராம் என இந்தியில் எழுதிவிட்டு சென்ற சம்பவத்தால் சலசலப்பு ஏற்பட்டது. ஆதிச்சிநல்லூர், சிவகலை, கொற்கை அகழாய்வுகளில் கிடைத்த பழங்கால பொருட்கள் நெல்லை ரெட்டியார்பட்டியில் அமைக்கப்பட்டிருக்கூடிய புருணை அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கக்கூடிய நிலையில் வண்ணம் பூசி அழகுபடுத்தக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் புல்வெளியில் அமைக்கப்பட்டிருக்கூடிய பாறையில் ராம் என இந்தியில் சிலர் எழுதி வைத்து சென்றனர். இது குறித்து அதிகாரிகளுக்கு தெரிய வந்த நிலையில் வெள்ளை பெயிண்ட் பூசி அளிக்கப்பட்டது. முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கக்கூடிய அருங்காட்சியக கட்டிட வளாகத்தில் இந்தியில் இதுபோல எழுதியது யார் என்ற விசாரணையும் நடைபெற்று வருகிறது. கோவையில் போலி நகைகளை அடகு வைத்து பணம் பெற்ற பெண் அடகு கடை உரிமையாளரால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையைச் சேர்ந்த சுதா என்பவர் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் சின்னமேட்டுப்பாளையத்தில் ஜவுளி வியாபாரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. கோவை ரத்தனபுரி ஜிபிஎம் நகரைச் சேர்ந்த ராஜாராம் என்பவர் அடகு கடைக்கு வெவ்வேறு நாட்களில் 3 முறை சென்ற அவர் போலி நகைகளை அடகு வைத்து 1,37,000 ரூபாயை பெற்றுள்ளார். சுதாவின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த உரிமையாளர் நகையை சோதனை செய்தபோது அது போலி என தெரிய வந்தது. சுதா கொடுத்த முகவரிக்கு சென்றபோது முகவரியும் போலி என தெரிய வந்தது. இச்சூழலில் 4வது முறை அதே அடகு கடைக்கு சென்ற அவரை உரிமையாளர் ராஜாராம் பிடித்து வைத்து தனது நண்பரான மகேந்திரன் உள்ளிட்ட சிலருடன் சேர்ந்து கட்டை மற்றும் பைப்பால் தாக்கியுள்ளனர். இதில் சுதா தலையில் படுகாயமடைந்து உயிரிழந்தார். ராஜாராம் சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் தாமாக சரணடைந்தார். அவரை கைது செய்த காவலர்கள் அவரது நண்பரான மகேந்திரன் உள்ளிட்ட சிலரை தேடி வருகின்றனர். தேர்தல் நேரத்தில் கிளம்பி வரும் புது அடிமைகளை மக்கள் ஆதரவுடன் ஓட விரட்ட வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவாரூர் அருகே உள்ள கலைஞர் தோட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக பகுத்தறிவு பாசறை அணியின் மாநில செயலாளர் திருவிடம் உருவப்படத்தை திறந்து வைத்து உதயநிதி பேசினார். அப்பொழுது வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தல் சர்வாதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் நடக்கின்ற தேர்தல் என கூறினார். மேலும் தேர்தலுக்கு இன்னும் 100 நாட்களே உள்ளதால் ஒவ்வொரு திமுக தொண்டரும் அரசின் சாதனைகளை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றார். பழைய அடிமைகள் 10
புது புது அறிவியலை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அவங்களையும் கூட்டணி கட்சிக்கு வருவாங்க. தேர்தல் நேரத்தில் கண்டிப்பா எதிர்த்து வருவாங்க. அவங்களையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவோடு ஓட வெட்ட வேண்டிய நமக்கு கடமை நமக்கு திமுக தொண்டனை இருக்கின்றது. யாருக்கு இருக்கின்றதோ நமக்கு அதிகமாக இருக்கின்றது. முன்னதாக கலைஞர் கோட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட சிறுவர் பூங்காவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். நேற்று அமாவாசை தினம் என்பதால் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு பெறுவதற்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஏராளமானோர் குவிந்தனர். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு கடந்த 15ஆம் தேதி முதல் விநியோகம் செய்யப்படுகிறது. இதுவரை 4300க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. அமாவாசை தினம் என்பதால் நேற்று ஒரே நாளில் 1500 விண்ணப்பங்களுக்கு மேல் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, MR விஜயபாஸ்கர், ராஜலட்சுமி, சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் என பலரும் விருப்ப மனுவை பெற்றுக் கொண்டனர். மதுரை மாவட்டத்தில் இருக்க 10 தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். நான் ஏற்கனவே மேற்கு தொகுதியில் 3 முறை வெற்றி பெற்று வந்திருக்கிறேன். இப்பொழுது எந்த தொகுதி கொடுக்கிறார் அந்த தொகுதியில் போட்டியிடுவோம். நேற்று முன்தினம் வரையில் கூட்டம் குறைவாக இருந்த நிலையில் நேற்றைய தினம் அதிக அளவில் கூட்டம் வந்ததால் அதிமுக அலுவலகம் பரபரப்பாக காணப்பட்டது. ஜெயலலிதா மகள் என கூறி வரும் பிரேமா எனும் ஜெயலட்சுமி ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு வழங்கினார். பாஜக தேசிய செயல் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நிதின் நபீன் இன்று தமிழ்நாடு வருகிறார். புதுச்சேரி செல்லக்கூடிய வழியில் சென்னை வரக்கூடிய அவருக்கு விமான நிலையத்தில் தமிழக பாஜக சார்பில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அப்போது ஆலோசனையும் நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிறகு கார் மூலமாக புதுச்சேரி செல்லக்கூடிய அவருக்கு கோரிமேடு எல்லையில் பாஜகவினர் வரவேற்பு அளிக்கின்றனர். அதைத் தொடர்ந்து அவர் பாரதியார் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கிறார். பிறகு ஹோட்டல் அக்கார்டில் மாலை 3:15 மணிக்கு பாஜக தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தக்கூடிய நிதின் நபீன் மாலை 4:45 மணிக்கு ஹோட்டல் ஆனந்தாவில் நடைபெறக்கூடிய சக்தி கேந்திரா எனப்படக்கூடிய பூத் கமிட்டி நிர்வாகிகளுடனான ஆலோசனையிலும் பங்கேற்கிறார். அதற்கு பிறகு கட்சி நிர்வாகிகளை ஹோட்டல் சன்வேயில் சந்தித்து உரையாற்றுகிறார். இதைத் தொடர்ந்து நாளை காலை 8:30 மணிக்கு அரவிந்தர் ஆசிரமத்திற்கு செல்கிறார். பிறகு காலை 9:15 மணிக்கு பாஜக தலைமை அலுவலகத்தில் மணவெளி தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தக்கூடியவர் 10:15 மணிக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசுகிறார். 100 நாள் வேலை திட்டம் தொடர்பான மத்திய அரசின் சட்ட திருத்தத்தை கண்டித்து வரும் 24ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என திமுக கூட்டணி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை ஒழிக்கும் வகையில் மத்திய அரசு சட்ட திருத்தத்தை மேற்கொண்டுள்ளதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னையிலும் தமிழகத்தின் அனைத்து ஒன்றியங்களிலும் போராட்டம் நடத்த உள்ளதாக திமுக கூட்டணி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மகாத்மா காந்தி பெயரால் தமிழ்நாடு அரசு ஊழல் செய்வதாக குற்றஞ்சாட்டினார். அறிவாலயத்துல தேசிய கொடியை இவங்க ஏத்துனது இல்லைங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னால வரைக்கும் தனி தமிழ்நாடு வேணும்னு கேட்டவங்க இவங்க என்ன தேசியத்தை பத்தி பேசுவாங்க. மகாத்மா காந்தி நீங்க கொண்டாடி இருந்தீங்கன்னா பரவாயில்ல, மகாத்மா காந்தி நீங்க கொண்டாடவே இல்லை. ஆனா அன்னைக்கு பெயர் எடுத்துறாங்களாம். பெயர்லயா எல்லாம் இருக்கு? மகாத்மா காந்தியின் பெயரில் நடைபெறும் ஊழலை தடுக்க அவரது பெயரை மத்திய அரசு நீக்கியிருக்கலாம் எனவும் தமிழிசை தெரிவித்தார். தமிழகத்தில் அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டம், ரோட் ஷோக்களுக்கான இறுதி வழிகாட்டு விதிமுறைகளை ஜனவரி 5ஆம் தேதிக்குள் வெளியிட அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேக பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டம், ரோட் ஷோக்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரி அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் தனிநபர்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா அமர்வு அளித்த உத்தரவின் பேரில் அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்பட்ட 63 கட்சிகளின் பரிந்துரைகளை பெற்று அதை அறிக்கையாக நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்தது. இந்நிலையில் அரசியல் கட்சிகள் வழங்கிய பரிந்துரைகள் மற்றும் ஆலோசனைகளை பரிசீலித்து ஜனவரி 5ஆம் தேதிக்குள் இறுதி வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வெளியிட உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனிடையே ரோட் ஷோக்களுக்கு ஏற்கனவே இருந்த விதிமுறைகளை கடுமையாக்கி அரசு அறிக்கை தாக்கல் செய்ததாக தாவேக தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். தமிழக அரசினுடைய இந்த வரவு அறிக்கைகள் எதுவுமே தமிழக வெற்றிக் கழகம் பரப்புரையை நடத்தக்கூடாது என்று திட்டமிட்டு அவர்கள் கொடுத்திருந்த காரணத்தால் எங்களுடைய பல்வேறு ஆட்சேபனைகளை எழுத்துப்பூர்வமாக தெரிவித்திருந்தோம். ஜனவரி 5ஆம் தேதி வெளியாகும் வழிகாட்டு விதிமுறைகளை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றார். கோவையில் ஆளுநர் பங்கேற்ற நிகழ்வில் கருப்பு துண்டுடன் வந்தவர்கள் அனுமதிக்கப்படவில்லை.
இந்தியாவின் தற்கொலை தலைநகரமாக தமிழ்நாடு திகழ்வதாக ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியுள்ளார். கோயம்புத்தூர் மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற சிந்து சரஸ்வதி நாகரிக மாநாட்டில் ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டார். விழாவில் பேசிய ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டில் நாள் ஒன்றுக்கு 65 பேர் தற்கொலை செய்து கொள்வதாக கூறினார். Do we know that in Tamil Nadu every year more than 20,000 people lose their life by suicide? Every day in our state, more than 65 people are committing suicide. If you look at the data of National Crime Record Bureau, it tells you Tamil Nadu is the suicide capital of Bharat. நிகழ்ச்சியில் பங்கேற்க கருப்பு துண்டு அணிந்து வந்த ஐயப்ப பக்தர்களான மாணவர்கள் சிலருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. கருப்பு துண்டுகளின்றி அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். கோவில் திருவிழா விவகாரத்தில் திண்டுக்கல் ஆட்சியர் மற்றும் எஸ்பிக்கு எதிரான தனி நீதிபதி GR சுவாமிநாதனின் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. பெருமாள் கோவில்பட்டி கோவில் திருவிழாவை நடத்த நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டதை செயல்படுத்தவில்லை என கூறி திண்டுக்கல் ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் திண்டுக்கல் ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளருக்கு நோட்டீஸ் வழங்க GR சுவாமிநாதன் உத்தரவிட்டார். தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வு திண்டுக்கல் ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆஜராக விலக்கு அளித்தது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் பையன்குளம் மலை உச்சியில் அகற்றப்பட்ட முருகன் சிலையை மீண்டும் அதே இடத்தில் வைக்க உத்தரவிட்ட தனி நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவை எதிர்த்த அரசின் மேல்முறையீட்டு வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மலைப்பகுதி அரசுக்கு சொந்தமான இடம் என்றும் மலையை சுற்றி முள்வேலி அமைத்துள்ளதாகவும் கூறி அதற்கான புகைப்படம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனை ஆய்வு செய்த நீதிபதிகள் அரசிடம் பாதுகாப்பாக இருந்தால் சரிதான் என கூறி வழக்கை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சென்ற வீட்டில் ஆனந்த குளியல் போட்ட நபர் வீட்டில் இருந்த ஆடைகளையும் எடுத்து அணிந்து சென்ற சம்பவம் நெல்லை அருகே நிகழ்ந்திருக்கிறது. நெல்லை மாவட்டம் மேலப்பாலமடையைச் சேர்ந்தவர் முருகன். இவரது வீட்டில் கடந்த மாதம் ஆளில்லா நேரம் பார்த்து உள்ளே புகுந்த மர்ம நபர் ஒருவர் எந்தவித பதற்றமும் இல்லாமல் வீட்டில் இருந்த தண்ணீரில் ஹாயாக ஆனந்த குளியலிட்டார். அது மட்டுமில்லாமல் வீட்டிலிருந்த உடைகளையும் எடுத்து அணிந்து கொண்டு சென்ற காட்சிகளும் CCTVயில் பதிவாகியுள்ளது. வீட்டில் உள்ளவர்கள் திரும்பி வந்து பார்த்தபோது பீரோவில் இருந்த 3000 ரூபாய் பணம் காணாமல் போனது தெரியவந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அந்த நபரை கைது செய்தனர். விசாரணையில் அவர் அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பது தெரியவந்தது. தமிழ்நாட்டில் காவல்துறை உயரதிகாரிகள் வீடுகளில் ஆர்டர்லிகளாக ஒருவர் கூட பணியில் இல்லை என டிஜிபி கூறுவதை ஏற்க முடியவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஆர்டர்லி முறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என கடந்த 2022ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு முழுமையாக பின்பற்றப்பட்டதா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஆர்டர்லிகளாக தற்போது யாரும் இல்லை என தமிழ்நாடு டிஜிபி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், C குமரப்பன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் ஆர்டர்லிகளாக யாரையும் பணியில் வைத்திருக்க கூடாது என டிஜிபி சுற்றறிக்கை அனுப்பியதை பாராட்டுவதாகவும், அதேவேளையில் ஆர்டர்லிகளாக சீருடை காவலர்கள் பணியாற்றி வருவதாக செய்தித்தாள்களிலும் பொது தளத்திலும் தகவல்கள் வரும் நிலையில் ஆர்டர்லிகளாக யாரும் இல்லை என டிஜிபி கூறுவதை ஏற்க முடியவில்லை என தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா, ஆர்டர்லிகளாக பணியில் இருப்பது தொடர்பாக புகார் எதுவும் வந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். இந்த வழக்கில் தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் மற்றும் உள்துறை செயலாளரை தாமாக முன்வந்து இணைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்திற்கு உதவ வேண்டுமென தெரிவித்த நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்துள்ளது. தங்கம் விலை கடந்த 15ஆம் தேதி சவரன் 1 லட்சம் ரூபாயை கடந்து இமாலய உச்சத்தை தொட்டது. அதேபோல் மறுபுறம் வெள்ளி விலையும் தொடர்ந்து தாறுமாறாக உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 60 ரூபாயும் சவரனுக்கு 480 ரூபாயும் குறைந்துள்ளது. அதன்படி 1 கிராம் தங்கம் 12,380 ரூபாய்க்கும் 1 சவரன் 99,040 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையை பொறுத்தவரை கிராமிற்கு 3 ரூபாய் குறைந்து 1 கிராம் 221 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ வெள்ளி 2,21,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சபரிமலை தங்க மோசடி வழக்கு விசாரணையில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது.
சபரிமலை தங்க மோசடி வழக்கை அமலாக்கத்துறை விசாரணைக்கு மாற்றி கேரள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு சபரிமலை ஐயப்பன் கோயிலில் துவாரபாலகர் சிலை கவசம் மற்றும் கதவு நிலைகளில் பதிக்கப்பட்டிருந்த தங்கம் மோசடி செய்யப்பட்டது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் பெங்களூரைச் சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் போட்டி, தேவசம் போர்டு முன்னாள் நிர்வாக அதிகாரி முராரி பாபு உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு குறித்து சிறப்பு விசாரணை குழுவினர் கேரள உயர்நீதிமன்றத்தில் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்தனர். தங்க மோசடி விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம், கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றும் நடவடிக்கை நடந்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கை விசாரிக்க அனுமதி கோரி கொல்லம் குற்றவியல் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்தது. ஆனால் அதற்கு சிறப்பு விசாரணை குழு எதிர்ப்பு தெரிவித்தது. இந்நிலையில் இந்த வழக்கின் விசாரணையை அமலாக்கத்துறைக்கு மாற்றி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. விசாரணை தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் அமலாக்கத்துறையிடம் ஒப்படைக்க சிறப்பு விசாரணை குழுவுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் HIV தொற்றுள்ள ரத்தத்தை குழந்தைகளுக்கு ஏற்றியது தொடர்பாக மருத்துவர் உட்பட 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். அந்த மாநிலத்தின் சாத்னா மாவட்ட அரசு மருத்துவமனையில் தலசீமியா என்ற நோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த குழந்தைகள் 6 பேருக்கு HIV தொற்று பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த குழந்தைகளுக்கு HIV தொற்றுள்ள ரத்தம் ஏற்றப்பட்டது தெரியவந்தது. இந்த அதிர்ச்சி சம்பவம் தொடர்பாக விசாரிக்க 7 பேர் கொண்ட குழுவை அமைத்து அம்மாநில சுகாதாரத்துறை உத்தரவிட்டது. அந்த குழுவின் விசாரணையின் அடிப்படையில் ரத்தம் வழங்கிய ஆய்வகத்தில் பணியாற்றும் மருத்துவர் தேவேந்திர பட்டேல், ஆய்வக ஊழியர்கள் ராம்பாய், திரிபாதி, நந்தேல் பாண்டே ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மேலும் எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்க சுகாதார மற்றும் மருத்துவ தலைமை அதிகாரி மனோஜ் சுக்லாவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பல்வேறு மையங்களிலிருந்து ரத்தம் கொண்டுவரப்பட்டு ஏற்றப்பட்டதாக தெரிகிறது. எனவே ரத்த தானம் செய்தவர்களில் யாருடைய ரத்தத்தில் HIV தொற்று இருந்தது என்பது குறித்து கண்டறிவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு முன்மாதிரியான மாநிலமாக மாறிக்கொண்டிருப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத தீய சக்திகள் தங்களை தூய சக்தி என்று சொல்வது மிகப்பெரிய வேடிக்கை என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டை ஒரு முன்மாதிரியான மாநிலமாக மாற்றிக் கொண்டிருப்பதை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் எங்களை தீய சக்திகள் என்கின்றார்கள். அவர்கள் தூய சக்திகள் என்பதை நிரூபிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். பழைய செய்திகளை படித்துவிட்டு குற்றச்சாட்டு வைக்காமல் விஜய் முதலில் அப்டேட் ஆக வேண்டும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். அவங்க பேசின பேச்சு என்பது 4 மாசத்துக்கு முன்பாக ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி. அதை ஏற்கனவே ரீபட்டல் கொடுத்துட்டு நம்ம அதுக்கான விளக்கமும் கொடுத்துரும். ஸோ அவர் பழைய செய்தியை வச்சுட்டு சொல்றாரு, கொஞ்சம் அவர் அப்டேட் ஆகணும். மதமாக சாதியாக நாட்டை பிளவுபடுத்துபவர்கள் தான் தீய சக்தி என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறியுள்ளார். நாங்கள் தூய சக்தி என்று சொன்னபோது நேற்று வரை எந்த சக்தி செங்கோட்டையும் ரொம்ப பியூரிட்டி, ரொம்ப மிக தூய்மையான சக்தி. அந்த சக்தி விஜய் முதலில் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி கூறியுள்ளார். அரசியல் எதிரியாக அவர் சுட்டிக்காட்டிய திமுகவை தாக்கிய அளவிற்கு அவருடைய கொள்கை ரீதியான பாஜகவை ஏன் தொடரவில்லை? தஞ்சையில் பள்ளி மாணவர் தாக்கப்பட்டு இப்படி குண்டுக்கட்டாக பைக்கில் கடத்தப்பட்டதன் பின்னணியில் முன்விரோதம் இருந்தது தெரியவந்துள்ளது. தஞ்சாவூரைச் சேர்ந்த 17 வயது மாணவர் ஒருவர் அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்றில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பள்ளி முடிந்து வெளியே வந்தபோது மர்ம கும்பல் அவரை சரமாரியாக தாக்கி பைக்கில் நடுவில் அமர வைத்து கடத்தி சென்றது. இது தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதன் பின்னர் இரவில் மாணவர் வீடு திரும்பிய நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அதில் சில தினங்களுக்கு முன்பு கல்லூரி மாணவர் ஒருவரை இப்பள்ளி மாணவர் தாக்கியதாகவும் அதற்கு பழிதீர்க்கும் விதமாகவே இந்த தாக்குதல் சம்பவம் தற்போது நிகழ்ந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக 4 மாணவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாசில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தில்லைஸ்தானம் பகுதியைச் சேர்ந்தவர் சாமிநாதன். 67 வயதான இவர் தனது மனைவி சண்பகவல்லி மற்றும் மகள்களான 42 வயது பவானி, 37 வயது ஜீவாவுடன் ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாசில் தங்கியுள்ளார். இந்நிலையில் அறையை காலி செய்யாததால் பராமரிப்பாளர்கள் அந்த அறையின் அருகே சென்று பார்த்தபோது துர்நாற்றம் வீசியுள்ளது. கதவை உடைத்து உள்ளே பார்த்தபோது சாமிநாதன் உள்ளிட்ட 4 பேரும் இறந்த நிலையில் கிடந்துள்ளனர். இதுகுறித்து ஸ்ரீரங்கம் போலீசார் விசாரணை செய்ததில் மகள்கள் பவானி, ஜீவா இருவரும் மனவளர்ச்சி குன்றியவர்கள் என்பதும் தங்களுக்கு வயதாகிவிட்டதால் இனி யார் பார்த்து கொள்வார்கள் என்ற விரக்தியில் சாமிநாதனும் செண்பகவல்லியும் கடிதம் எழுதிவிட்டு மகள்களுடன் தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. 4 பேரின் உடல்களை மீட்டு உடற்கூறாய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.